இந்த வீடியோவில் நீங்கள் காணப்போகும் கோதண்டராம பெருமாள் வரைபடம் அனைத்து பக்தர்களுக்கும் என் மனமார்ந்த பக்தி அர்ப்பணிப்பு. கோதண்டராம பெருமாள் வரலாறு, கதை மற்றும் தெய்வீக அர்த்தம். இந்த உலகத்தில் தர்மம் எப்போது சோதிக்கப்படுகிறதோ அப்போது தெய்வம் மனித ரூபத்தில் நடந்து காட்டியது. அந்த தர்மத்தின் வடிவமே ஸ்ரீராமர். ராமர் அரசன் மட்டுமல்ல, ஒரு மகன், ஒரு கணவன், ஒரு சகோதரன் மற்றும் தர்மத்தின் உயில். கோதண்டராமன் என்ற பெயரின் அர்த்தம். கோதண்டம் என்றால் ராமரின் தெய்வீக வில். அந்த விலை தாங்கி நிற்கும் ஸ்ரீராமர் கோதண்டராம பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ரூபத்தில் ராமர் ஒரு யுத்த வீரன் அல்ல, அவர் தர்மத்தை காக்கும் காவலன். ராமர், சீதை, லக்ஷ்மணன். கோதண்டராம பெருமாள் பொதுவாக சீதை பிராட்டியாரும் லக்ஷ்மணனும் உடன் சேர்ந்து அருள் புரிகிறார். இதன் அர்த்தம் சீதை தியாகம், பொறுமை; லக்ஷ்மணன் சேவை, விசுவாசம்; ராமர் தர்மம், நேர்மை. இந்த மூன்றும் சேர்ந்ததே ஒரு பூரண வாழ்க்கை. வனவாச காலத்தின் கதை. ராமர் அரச பதவியை விட்டுவிட்டு வனவாசம் சென்றார். அந்த பயணம் அரண்மனை வசதி இல்லாத பயணம். ஆனால் அங்கேயும் ராமர் தர்மத்தை விட்டுவிடவில்லை. அனாதைகளுக்கு உதவி, முனிவர்களுக்கு பாதுகாப்பு, அதர்மத்தை எதிர்த்து அமைதியான வீரத்துடன் நின்றார். அதனால்தான் வனத்தில் இருந்த முனிவர்கள் ராமரை கோதண்டராமன் என்று போற்றினர். கோவில்களின் வரலாற்று சிறப்பு. பல கோதண்டராம பெருமாள் ஆலயங்கள் ராமர் வனவாசம் சென்ற பாதைகளில் அமைந்துள்ளன என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில்கள் ஒரு வழிபாட்டு இடம் மட்டுமல்ல, அவை தர்மம் கற்பிக்கும் பள்ளிகள். இங்கு வழிபட்டால் மனதைரியம் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை வளரும், வாழ்க்கை பாதை தெளிவாகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆன்மீக அர்த்தம். கோதண்டராம பெருமாள் கையில் வில் வைத்திருப்பது யுத்தத்திற்காக அல்ல, அது நம் வாழ்க்கையில் வரும் அதர்மம், அநியாயம், தவறான வழிகளை அழிப்பதற்கான சின்னம். அவர் பார்வை அமைதியாக இருந்தாலும் அதன் உள்ளே திடமான தர்ம சக்தி ஒளிந்திருக்கிறது. பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை. பல பக்தர்கள் சொல்வது, ராமரை பார்த்ததும் பதில் கிடைத்தது என்றில்லை, ஆனால் பாதை தெளிவானது. அதுவே கோதண்டராம பெருமாளின் அருள். கதை சொல்லும் முடிவு. கோதண்டராம பெருமாள் ஒரு தெய்வ உருவம் மட்டுமல்ல, அவர் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தர்ம தீபம். வாழ்க்கை குழப்பமாக இருந்தால் ராமரை நினையுங்கள், பாதை கண்டிப்பாக தெரியும். ஸ்ரீ சீதாராமச்சந்திர பரபிரம்மனே நமக.
श्री सीता लक्ष्मण समेत श्री कोदंडरामाय नमः। ओम श्री कोदंडरामाय नमः। ओम श्री कोदंडरामाय नमः। स्मरामि रामं रघुवंशनादं सीताप्रियं करुणानिधानं कोदंडहस्तं भुवनैकनाथं श्रीरामचन्द्रं शरणं प्रपद्ये। ओम रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पदये नमः। கோதண்டராம பெருமாளே, நீங்கள் யுத்தத்திற்காக வில் எடுத்தவர் அல்ல, தர்மத்தை காக்க, அதர்மத்தை அகற்ற, வாழ்க்கைக்கு வழிகாட்ட கோதண்டம் தாங்கி நிற்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலும் நேர்மை நிலைக்க, தைரியம் பிறக்க உங்கள் அருள் தேவை. ராமநாம ஜபம். ராம 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 ஜெய ராம. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீராமநாம ரூபிணே பக்தானாம் அபயப்பிரதாய கோதண்டராமாய நமः. இந்த மந்திர ஜபம் உங்கள் மனதிற்கு அமைதியை தரட்டும். இந்த ஸ்லோகம் உங்கள் வாழ்க்கையில் தர்மத்தை நிலைநிறுத்தட்டும். ஸ்ரீ ராமா 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 ஸ்ரீ கோதண்டராம பெருமாளே சரணம்.